வெளியிலே உன்னை காட்டி கொடுத்து விடுவேன், அவமானப்படுத்தி விடுவேன் என்று சொல்லி பணத்தை கறக்கிறார்கள். அது உள்ளத்தை புண்ணாக்கி மன அமைதியை குலைக்கிறது. மட்டுமல்லாமல் நம்முடைய மனசாட்சியும் நம்மை வாதிக்கிறது. குற்ற உணர்வு இரவும் பகலும் நிம்மதியை குலைத்து வாழ்க்கையை கெடுக்கிறது. இதனால் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் உள்ள பலனை இழந்து நாம் தடுமாறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த மனசாட்சியில் உள்ள குற்ற உணர்வுதான் திராட்சை தோட்டமாகிய சந்தோஷத்தை கெடுக்கும் குழி நரிகளும் சிறு நரிகளுமாக இருக்கிறது. அவைகளிலிருந்து நாம் விடுபட்டால் ஒழிய நம்மால் ஒருபோதும் உண்மையான சந்தோஷம் உடையவர்களாக திகழவே முடியாது. அது குற்ற மனசாட்சி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் புகுந்து நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது. நாம் நம்முடைய நண்பர்களை இழந்தால், அல்லது நம்முடைய வேலையிலிருந்து தள்ளப்பட்டால், அல்லது நாம் வயதில் முதிர்ந்து நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டால் மிகவும் மனசோர்வடைந்து கலங்குகிறோம். எப்போதெல்லாம் இழப்பு நம்மை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் மன அமைதியும் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. வயதானவர்களின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர்கள் தங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெறும்போது திடீரென்று அவர்கள் சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டதைப் போல ஒரு உணர்வு அவர்களை பற்றி பிடித்து விடுகிறது. அவர்களை எல்லாரும் ஒதுக்கி வைப்பது போல எண்ணுகிறார்கள். தனிமை உணர்ச்சி அவர்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்தி வாழ்க்கையை வெறுமையாக்கி விடுகிறது. இதிலும் பரிதாபமான காரியம் என்னவென்றால், சிலர் அந்த துக்கம் தாளாதபடி தங்கள் காலத்திற்கு முன்னதாகவே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம், தங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. நாம் நம்மை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் அன்பு செலுத்துகிற அதே நேரத்தில் அன்பு செலுத்தப்படவும் எதிர்பார்க்கிறோம். மரண பயம் வரும்போது எப்படியாவது அதற்கு தப்பிக்கொள்ள வழியை நாம் தேடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனசோர்விலிருந்து நாம் விடுபட்டால் ஒழிய நம்மால் உண்மையான வாழ்க்கையை வாழ முடியாது. நம்முடைய இருதயத்திலே சமாதானம் இருக்காது. மட்டுமல்ல, நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் நம்முடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் இந்த மனசோர்வையும் குற்ற மனசாட்சியையும் நீக்கிவிடவும் முடியாது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதுதான். கர்த்தர் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுபவராக இருக்கிறார். அவைகளிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற ஒவ்வொரு சக்திகளோடும் கூட யுத்தம் செய்து வெற்றி பெறுவதற்காக தேவ வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் போராட்டங்களையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டபடியினால் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லமை உள்ளவராக விளங்குகிறார். தேவ பிள்ளையே, நீ பல வேளைகளிலும் கிறிஸ்து எனக்கு உதவி செய்வாரா என்ற சந்தேகத்தோடு கூட நோக்கிக் கொண்டிருக்கிறாய். அப்படி விசுவாசத்தில் தடுமாறுகிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வேத புத்தகத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். தன்னுடைய சிலுவை பாடு மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு சத்ருவையும் முறியடித்திருக்கிறார். நீ அதை விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இயேசு சொல்கிறார். ஒருவேளை குற்ற மனசாட்சி ஒரு மனுஷனுக்குள் இருந்து வாதித்து அவனை வேதனைப்படுத்தும் போது வேதம் சத்துருவிற்கு விரோதமாக எழுந்து நின்று, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்குகிறவர் என்கிறது. ஒருவேளை தேவன் குற்றம் சாட்டுவாரோ? இல்லை, ஒருபோதும் இல்லை. அவர் தாமே தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர்தான். ஆகவே அவர் ஒருபோதும் நம்மை குற்றம் சாட்டுவதில்லை. யார் யார் தங்கள் வாழ்க்கையில் அதறியப்பட்டு குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவியுங்கள். உண்மையான சமாதானத்தை தந்தருகிறவர் அவர்தான். வாழ்க்கை நோக்கத்தையும் தருகிறவர் அவர்தான். நம்முடைய முழு ஜீவியத்திற்கும்
உரிய கிருபையையும் வல்லமையையும் அருளுகிறவர் அவர்தான். மூன்றாவதாக அன்பும் இரக்கமும். கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளத்தில் நிரந்தரமான சமாதானத்தை உண்டாக்குகிறது. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பியிருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவினுடைய அன்பும் இரக்கமும் இடைவிடாமல் நமக்குள் பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த அவசரமான இயந்திரமான உலகத்தில் உண்மையான அன்பு காணப்படுவது என்பது ஒரு அரிதான காரியம். அன்பும் இரக்கமும் இல்லாதபடியினால் அநேக பிரச்சனைகள் நவீன சமுதாயத்தில் உருவாகின்றன. அநேக குடும்பங்கள் ஐக்கியமில்லாமல் பிரிந்து போய்விடுகின்றன. ஜனங்கள் வேலைக்காக பட்டணமாக செல்கிறபடியினால் அவர்களுடைய இனத்தவர்களோடும் கூட ஒரு நிலையான தொடர்பு ஏற்படுவதில்லை. அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற மனிதன் உலகத்தின் போலியான கவர்ச்சிகளினால் இழுக்கப்பட்டு அடிமையாகி விடுகிறான். இன்று மனிதன் மனிதனாக மதிக்கப்படுவதில்லை. பணம்தான் ஒரு மனிதனுடைய மதிப்பை நிர்ணயிக்கிறது. தினந்தோறும் இயந்திரம் போல உழைக்கிற மனிதர்கள் தங்களுடைய மேன்மைகளையும் ஸ்லாக்கியங்களையும் சிந்திக்காமல் கடந்து சென்று விடுகிறார்கள். இன்னும் சிலர் சமுதாய விரோதிகளாக மாறி மனம் போல திரிந்து கொலை கொள்ளையில் இறங்கி விடுகிறார்கள். திருப்தியற்ற மனவியாதி அவர்களை பற்றி பிடித்து அலைக்கழிக்கிறது. ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக நாம் என்ற உணர்வு இல்லாமல் நான் என்ற சுயநலத்தோடு கூட தலைவிரித்து ஆடுகிறார்கள். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான ஞானி ஒருவர் வசித்து வந்தார். அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் அவரை மிகவும் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடத்தினார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனைகள் வருமோ அப்பொழுதெல்லாம் அந்த வயது முதிர்ந்தவரிடத்தில் போய் ஆலோசனை கேட்பது அவர்கள் வழக்கம். ஒருமுறை அவர் அந்த கிராமத்து மக்களோடும் கூட பேசிக் கொண்டிருக்கும் போது சந்தோஷத்திற்கான வழி அவர்களுக்கு காண்பிப்பதாக கூறினார். மட்டுமல்லாமல் அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் மகிழ்ச்சியான மனுஷனாக யாரை எண்ணுகிறீர்களோ அவர்களை என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள் என்றார். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி மிக அழகில் சிறந்தவர்கள்தான் அதிக சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று எண்ணி அங்குள்ள மிக அழகிய இளம் பெண்ணை தெரிந்தெடுத்து அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண்ணை பார்த்தவுடன் அந்த துறவி தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை. இவள் சந்தோஷமானவன் அல்ல என்பது அவளுடைய முக பாவனையிலிருந்து வந்தது. எனவே கிராமத்து ஜனங்கள் அந்த ஊரில் உள்ள பணக்காரர் தான் மிகவும் சந்தோஷமானவராக இருக்க வேண்டும் என்று எண்ணி அங்கிருந்த ஒரு செல்வந்தரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த ஞானியோ அவரையும் சந்தோஷமானவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்பு அந்த துறவி எழுந்து நடந்து வயல்வெளியை நோக்கி சென்றார். கிராமத்து மக்களும் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். அங்கே ஒரு சிறு பையன் கையில் ஒரு சிறு குருவியை வைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருந்தான். உடனே அந்த முதியவர் நின்று, தம்பி, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். கண்ணீருக்கு மத்தியில் அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, நான் வயல்வெளி ஓரமாய் வந்தபோது இந்த சிறிய குருவியை பார்த்தேன். அதற்கு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதை உயிரோடு வாழ வைப்பதற்கு நான் எவ்வளவு முயற்சித்தும் முடியவில்லை. அது செத்துக்கொண்டே இருக்கிறது. ஆகவே கவலை தாங்க முடியாமல் நான் அழுகிறேன் என்றான். அந்த பையனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் முதியவரின் முகம் மலர்ந்தது. ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார், இதுதான் சந்தோஷத்திற்கான வழி. யார் யார் மற்றவர்கள் மேல் அன்பும் இரக்கமும் மன உருக்கமுமாய் இருக்கிறார்களோ அவர்களே சந்தோஷமாய் இருப்பார்கள் என்றார். செல்வமோ அழகோ ஒருபோதும் உண்மையான சந்தோஷத்தை தருவதில்லை. அதே நேரத்தில் அன்பும் இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மலரச் செய்கிறது. உன்னோடு கூடு உள்ள மற்றவர்களிடத்தில் அன்புடன் ஒற்றுமையாக உன்னால் வாழ முடியாமல் இருந்தால் உன்னிலிருந்து ஒருபோதும் அன்பும் இரக்கமும் மற்றவர்களை நோக்கி கடந்து செல்வதே இல்லை. யார் யார் மற்றவர்களோடு கூட இணைந்து அன்பு செலுத்தி வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே மகிழ்ச்சியின் பாதையில் முன்னேறி செல்லுகிறார்கள். நாம் சிற்பிள்ளையாக இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் சார்ந்து நாம் ஜீவிக்கிறோம். ஆனால் வளரும்போது, வளர்ந்து திருமணம் ஆகும்போது நம்முடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கை துணையோடு இணைகிறது. பின்பு அது பிள்ளைகளை நோக்கி படர்கிறது. யார் யாருடைய வாழ்க்கையில் அன்பும் இரக்கமும் இல்லையோ அவர்களால் நிரந்தரமான சந்தோஷத்தை பெற முடியாது. ஒரு சர்வ கலாசாலையில் 30 ஆண்டு தீவிர ஆராய்ச்சிக்கு பின்பு ஒன்றை கண்டுபிடித்தார்கள். யார் யாருடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பும் சந்தோஷமும் இல்லையோ அவர்களை வியாதி வேகமாக பற்றி பிடிக்கிறது. தலைவலியையும் அல்சரையும் இருதய நோயையும் கேன்சரையும் கொண்டு வருகிறது என்பதை வைத்திய சாஸ்திரத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். சிறு பிராயத்திலே
பெற்றோர்களுடைய அன்பை இழந்த மக்கள், இனத்தவர்களுடைய அரவணைப்பை இழந்தவர்கள் பெரியவர்கள் ஆகும்போது பெரும்பாலும் மன நிம்மதி அற்றவர்களாக அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். முடிவில் வியாதியும் பலவீனமும் அவர்களை பற்றி கொள்கிறது. ஆனால் இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் எப்பொழுதும் அன்பும் மன உருக்கமும் நிறைந்தவராகவே இருந்தார். அவர் கானா ஊர் திருமணத்தில் கலந்து கொண்ட போது அங்குள்ள தேவைகளை கண்டு மனதுருகி தண்ணீரை திராட்சரசமாக்கி கொடுத்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின கிறிஸ்து இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வெறுமையான வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து நம்மை அன்புள்ளவர்களாகவும் மனதுருக்கமுடையவர்களாகவும் மாற்றுவார். நாம் நம்மை சூழ்ந்துள்ளவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நீர்க்கால்களாக மாறுவோம். சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னுடைய கல்வி, செல்வம், அந்தஸ்து, உன்னுடைய வயது எதுவாக இருந்தாலும் உன்னை நேசிப்பதற்கு கிறிஸ்து ஆவலுள்ளவராகவே இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவர் உன்னை தன்னுடைய அன்பினால் நிரப்பட்டும், வல்லமையினாலும் கிருபையினாலும் நிரப்பட்டும். கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே உன் வாழ்க்கையை மறுரூபமாக்கி உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை சமாதானத்தினால் பொங்கி வழிய செய்யும். உன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து வரும்படி அவரை வருந்தி அழைப்பாயாக. உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய நண்பர்களிடத்திலேயும் உன்னை சூழ உள்ள மக்களிடத்திலும் அன்போடும் பொறுமையோடும் நடந்து கொள்வதற்கு வேண்டிய கிருபைகளை தரும்படி ஜெபிப்பாயாக. மற்றவர்களை மன்னிப்பதற்கும் விரோதிகளின் மேல் கூட அன்பு செலுத்துவதற்கும் அவர் உதவி செய்யும்படி அவரிடத்தில் மன்றாடு. இயேசுனுடைய அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பும் போது அந்த தெய்வீக அன்பை நீ மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடு. அதனால் உண்டாகிற மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று நீயே கண்டு ஆச்சரியப்படுவாய். உண்மையான சந்தோஷத்தை நிலைநிறுத்துவதற்கு உனக்கு உன் வாழ்க்கையில் திட்டமான நிலையான நோக்கம் தேவை. அதை நிறைவேற்றுவதற்கு வல்லமையும் பலனும் தேவை. விசுவாசத்தின் மூலமாக உன்னுடைய மனசாட்சியை நீக்கி உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுடையதாகவும் உண்மையான சமாதானம் உடையதாகவும் மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் அன்பும் மனதுருக்கமும் வரும்போது தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.